வணக்கம் நண்பர்களே. சசிகலா பன்னீர்செல்வத்தை அதிமுக கட்சியில் சேர்க்கணும். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும். எஸ்பி வேலுமணியை அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளை கொண்டு வரணும். இதுதான் பாஜகவினுடைய புது ஸ்கெட்ச். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒரு வாரமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருப்பார். அந்த அமைதிக்கு காரணம் என்ன? சோகம்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிறாரு. அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற இடத்துலையும் சரி, அவர் போகக்கூடிய இடங்கள்லையும் சரி, சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகும்போதும் சரி, சேலத்துலேருந்து சென்னைக்கு வருகின்ற பொழுதும் ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்கிறாரு. என்ன காரணம்? அண்ணாமலையை அதிமுகவில் பாஜக சேர்க்கணுங்கிற ஸ்கெட்ச் அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. ஆனால் அண்ணாமலை தற்போது படிக்கிற விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. கட்சியிலிருந்து, அதாவது தமிழக பாஜக பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து தூக்கிட்டா நான் பாஜக கூட்டணியில் வருவதற்கு யோசிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து ஒரு சின்ன கருத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லிட்டார், அண்ணாமலையெல்லாம் தூக்குற மாதிரி இல்லைங்க, அவர் எங்களுக்கு வேணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கணுன்னா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தான் நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு ஷேக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்துருக்கிறார். சரி, எப்படியாவது நம்ம பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்களே, எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு ஒரு 14 எம்எல்ஏக்கள்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஆலோசிக்கிறாங்க. சரி, நம்ம பாஜக கூட்டணியில் போகலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சா, ஆனால் அமித்ஷா ஒரு ஒரு பிரேக் போடுறாரு. அண்ணாமலையெல்லாம் கட்சியிலிருந்து தூக்க முடியாது, தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாதுன்னு திட்டவட்டமான ஒரு ஷாக் நியூஸ். இதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரமாக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் அமைதியில் தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறாரா, சரியாக செயல்படுகிறாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் கட்சிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்தால் கட்சி வலுப்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தால் அதிமுக மீண்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் இருப்பதற்கு காரணம் பாஜக மேலிடத்திலிருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்கெட்ச். இதில் எஸ்பி வேலுமணி பிரதானமான ஒரு முக்கிய நபராக திகழ்கிறார். ஆனால் அதற்கு மாற்று எதிர்வினை ஆற்றக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க பக்கம் விட்டுட்டார், அதை எஸ்பி வேலுமணி சைடில் அவர் போயிட்டாருன்னா கேபி முனிசாமி தனித்து விடப்பட்டுடுவார், நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு முக்கிய ஆளாக வச்சுக்க மாட்டாங்கன்னு கேபி முனிசாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அவர் கூடவே நம்ம இருந்தால் நம்மளை மதிப்பாங்க, நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை வேறு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் யோசிப்பதற்கு பல முட்டுக்கட்டளை போடுவதே கேபி முனிசாமி அப்படிங்கிற ஒரு டாக் நம்ம மட்டும் இல்லை, பல மீடியாக்களில் பேசிட்டாங்க. இது புது விஷயம் கிடையாது, இது பழைய விஷயம்தான். இருந்தாலும் எஸ்பி வேலுமணி ஒரு வேளை அதிமுக ஒன்றிணைவதற்கு, அதாவது தலைவர்களெல்லாம் ஒன்றிணைவதற்கு ஒரு ஏற்பாடு நடைபெற்று அது ஒரு முறையான சரியான நேரத்தில் அது நடந்துவிட்டால் எஸ்பி வேலுமணியை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது பாஜக முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமாக விட்டுடுவாரா, சாதாரணமாக கடந்து போயிடுவாரா அப்படின்னா நிச்சயமாக அது கடந்து போவதற்கு உண்டான விஷயம் கிடையாது. இப்போ எஸ்பி வேலுமணி என்ன கேட்குறாரு? அதிமுக ஒன்றிணையணும், சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வரணும், மீண்டும் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைக்க வைக்கணும். இதுதானே அவருடைய கோரிக்கை, வேண்டுகோள். சரி, அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் நான் சொல்கிறபடி கேளுங்க. ஆனால் அண்ணாமலை அந்த பாஜக தமிழ்நாடு தலைவராக அவரை மாற்றிவிட்டால் வேறு யாராவது ஒரு தலைவர் வந்தாங்கன்னா நான் பாஜக கூட்டணியில் வருவதற்கு யோசிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து வரக்கூடிய ஒரு கருத்து. அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது தான் இப்போ அமித்ஷா.
சரி, எப்படியாவது அதிமுக உள்ள இணைக்கணுங்கிறதுல முனைப்பு காட்டினாலும் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இயல்பாக எளிதாக சாதாரணமாக அண்ணாமலையை வந்து கட்சி பொறுப்பிலிருந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட முடியாது. ஆனால் இப்போ என்ன ஒரு புதிய டாக்கு போயிட்டுருக்குன்னா, அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போயிட்டாரு, இங்கே வந்து எச் ராஜா தான் வந்து அடுத்து பாஜக தலைவராக வரப்போகிறாங்க, வானதி சீனிவாசனை தான் கட்சியினுடைய மாநில தலைவராக போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அடிக்கடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அமித்ஷா வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமியை பாஜகக்குள்ளே கொண்டு வருவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி அதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை கார்னர் பண்ணுறதுக்கு இப்போ பாஜக வந்து அதை அமித்ஷா போடக்கூடிய அந்த ஸ்கெட்சில் சில முக்கிய புள்ளிகள், அதாவது எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கக்கூடிய, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர்களை கார்னர் பண்ணி அவர்களை ஓரங்கட்டினால் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறதை கேட்பார் அப்படிங்கிற மாஸ்டர் பிளான் இப்போ அடுத்த ஒரு முக்கிய ஒரு வேலையை ஈடுபட்டிருக்கிறது தான் பாஜகனுடைய அடுத்த ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சு வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலேயே வரமாட்டிருக்கிறார், ஏன் சேரமாட்டிருக்கிறார், என்ன காரணம்? அது கூட இருக்கிறவங்க யாரை இவரை தூண்டி விடுறது? அவர்களை கட்டி விடுங்க, அவர்களை நீக்கி விடுங்க, அவருக்கு எந்த பொறுப்பையும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து அவர்களை ஓரங்கட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளோட சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இப்படி எல்லா முக்கிய தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோட பாஜக கூட்டணியில் வந்தாங்கன்னா மாபெரும் வெற்றியை நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெற முடியும். எடப்பாடி பழனிசாமி இதை வந்து சரியாக செஞ்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் கேண்டிடேட், இதில் மாற்றம் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்படுத்திட்டார் அப்படின்னா பாஜக வந்து வேறு மாதிரியான ஒரு ட்ராக் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய பாஜக சார்பாக முதல்வர் வேட்பாளராக ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை 2 பேரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து விட்டால் ஒருவேளை ஒரு மாற்று ஏற்பாடாக அமித்ஷாவோ இல்லை மோடி அவர்களோ வந்து ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. சரி, நமக்கு அதிமுக வந்து ஒரு மாபெரும் இயக்கம், தமிழகத்தில் முக்கியமான கட்சி, அந்த மாபெரும் கட்சி வந்து நம்ம கூட கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய அடுத்த கட்ட தமிழக வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய பாஜக அடுத்தடுத்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கும் ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கும். அதனால் அதிமுக நம்ம பக்கம் கொண்டு வருவதற்கும் கூட்டணி வைப்பதற்கும் பல ஏற்பாடுகள் செய்கிறதுல எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரோ அதை நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் பாஜக இப்போ வருது. எடப்பாடி பழனிசாமி இதை வந்து சரியாக உணர்ந்து அவர் யாரோ இப்போ வந்து ஒரு வார காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து ஒரு மௌனம் காக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எச் ராஜா மூலிமா பல தூதுகள், அதாவது தொலைபேசி வாயிலாகவோ எச் ராஜா மூலியமாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா பாஜகவில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது, உங்களை யாரும் அவ்வளோ சாதாரணமாக நினைக்கல, நீங்கள் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிட்டோம்னா மெகா கூட்டணியாக அமைஞ்சிரும். ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே நிறைய கட்சிகள் இருக்குது, நீங்கள் மட்டும் உள்ளே வந்துட்டீங்கன்னா மாபெரும் வெற்றியை நம்ம பெற்றுடலாம் அப்படின்னு எச் ராஜா தரப்பிலிருந்து, அதாவது டெல்லி தலைமை அமித்ஷானுடைய கட்டளையை ஏற்று எச் ராஜா வழியாக அவர் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பல ஆலோசனை தூதுகள் போய்கிட்டு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுப்பதற்கு காலதாமதம் ஆனாலும் அவர் பல வகையில் யோசிக்கிறாரு. கட்சியினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து நம்மளை தூக்கிட போகிறாங்கங்கிற ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இது பேசிக்காக இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருந்து கீழே இறங்கி வருதுங்கிறது அவ்வளோ எளிதாக இறங்கி கடந்து விட முடியாது. அதைத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அதிமுக வலுப்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டுமல்லவா? அதற்கான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி சரியாக மேற்கொள்ளுவாரா? அதற்குண்டான சரியான கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா? நிர்வாகிகள் சொல்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா?
அவருடைய ஆலோசனை கேட்டு இவர் சரியாக தலைமை ஏற்று அதிமுக வழிநடத்துவாரா, அந்த பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா அப்படிங்கிற கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சிக்குள்ளே இணைத்தால் அதிமுக மாபெரும் வலுப்பெற்று 2026 சட்டமன்றத்தில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று ஜெயிக்க முடியுமா, ஆட்சி பிடிக்க முடியுமா, இந்த 2 பேரும் உள்ளே வந்ததுனால மட்டும் ஜெயிச்சிட முடியுமா, இல்லை வெளியே இருந்தால் அதிமுக தொடர்ந்து தோல்வி தான், இல்லை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற பல்வேறு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் என்ன நடக்கிறதுங்கிறது நீங்கள் கண்கூட தொடர்ந்து அரசியலை கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.